அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையை உலுக்கிய கோர விபத்து பேராபத்து தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் கட்டாயமாக்கப்படவுள்ள நடைமுறை. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தேரருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கடும் நெருக்கடியில் சிக்கவுள்ள இலங்கை மக்கள். மக்களுக்கு இலங்கை மத்திய வங்கியின் அவசர அறிவிப்பு. கொழும்பில் பதற்றம், போராட்டத்தில் குதித்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள். பாணந்துறை தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து. தமிழ் தேசிய கட்சிகளிடம் தமிழரசு கட்சி விடுத்துள்ள கோரிக்கை. இத்தாலியில் உள்ள இலங்கையர்களுக்கான அறிவிப்பு. மின்னல் தாக்கம் தொடர்பில் வெளியான எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள். அண்மையில் கடுகண்ணாவ பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தினை அடுத்து அந்த பகுதி மிகவும் அபாயகரமானதென அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. மண்சரிவு ஏற்பட்ட இடமும் அதனை சுற்றியுள்ள பகுதியும் ஆபத்தான பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு இது குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கண்டி மேலதிக மாவட்ட செயலாளர் லிலித் நிஷாந்த குறிப்பிட்டுள்ளார். பாதிப்புக்குள்ளான கட்டடத்தின் சட்டப்பூர்வமான தன்மை குறித்து ஆராயப்படும் என்றும் அந்த பகுதியை சுற்றி இன்னும் பல ஆபத்தான பாறைகள் உள்ளன என்றும் இது தொடர்பில் அவர் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விபத்தின் போது கான்கிரீட் தளத்திற்குள் சிக்கியிருந்தவர்களை காப்பாற்ற புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு கண்டி பிரதான வீதியில் உள்ள பகல கடுகண்ணாவ கணேதன பகுதியில் நேற்று முன்தினம் வீடு மற்றும் உணவகத்தின் மீது ஒரு பெரிய பாறை மற்றும் மண்மேடு சரிந்து விழுந்ததில் விரிவுரையாளர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 4 பேர் மாவனில்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவரின் நிலைமை மோசமடைந்தமையினால் கேகாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்களில் உணவகத்தில் பணிபுரிந்த 3 பேரும் உணவு பெற வந்த 3 பேரும் அடங்குவார். உணவக உரிமையாளரின் மனைவி, மனைவியின் தந்தை மற்றும் சமையல்காரர், உணவு பெற வந்த வேனில் வந்த 2 பேர் மற்றும் காரில் வந்த 1 நபர் ஆகியோர் உயிரிழந்தவர்களில் அடங்குவதாக மாவனில்ல போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று முன்தினம் காலை 9 மணியளவில் நிகழ்ந்தது. ஒரு சில நிமிடங்களிலே அந்த இடமே தரைமட்டமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. முப்படையினருடன் அந்த பகுதி மக்களும் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். கடும் மழையிலும் இடிபாடுகளிலும் சிக்கிய இறந்தவர்களின் உடல்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்க்கும் நடவடிக்கை இரவு 7:30 மணி வரை 10 மணி நேரம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் இறுதிச் சடங்கு செலவுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் மீதமுள்ள தொகை பின்னர் வழங்கப்படும் என்றும் கேகாலை மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். பாடசாலை வேன்களுக்கு சிசிடிவி கேமரா அமைப்புகளை கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளன. எதிர்காலத்தில் அதனை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எமது அரசாங்கம் முன்னெடுக்கும். அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்குள்ள ஒரே தீர்வு பணிகளை பலப்படுத்துவதாகும். ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு பிள்ளைக்கோ யாராவது பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சித்தால் அதை கண்டும் காணாதது போல் இருக்காமல் அதற்கு எதிராக செயல்படும் மனிதர்கள் தேவை. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி. ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்றால், எமது பேருந்து துறையில் உள்ள சில மோசமான நிலைமைகள் காரணமாக பொதுமக்கள் பயப்படுகின்றார்கள் இன்னொருவருக்காக முன் வருவதற்கு. அதனால் பேருந்து துறையை தொழில்முறை நிலைக்கு கொண்டு வருவது, முச்சக்கர வண்டி துறையை தொழில்முறை நிலைக்கு கொண்டு வருவது, செம்மஞ்சள் நிறம் சிவப்பு பக்கத்திற்கு செல்லாமல் பச்சை பக்கத்திற்கு கொண்டு வர நாங்கள் எடுக்கும் முயற்சி என்று நான் நினைக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரையில் புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில்
பலாங்குட கசப தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. திருகோணமலை நீதவான் MNM சன்சுதீன் டிசம்பர் 10 முன்னர் குறித்த தேரர் முன்னிலையாக வேண்டும் என இன்று நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். திருகோணமலையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரைக்கு சொந்தமான காணியில் புத்தர் சிலையை நிறுவ சென்றபோது நடந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு வாக்குமூலம் வழங்க மறுத்ததால் போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்திருந்தனர். நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்த திருகோணமலை துறைமுக போலீசார் 16 ஏற்பட்ட குழப்பத்தின் பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பலாங்கொட கசப தேரரிடம் வாக்குமூலம் பெற முயற்சித்ததாகவும் ஆனால் அவர் மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். அதன்படி இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு 184 கீழ் இது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பது அனைத்து குடிமக்களின் கடமை என்றும் நீதிமன்றத்திற்கு தெரிவித்த போலீசார் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் ஒரு சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காததால் அழைப்பாணை அனுப்புமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். மேலும் பலாங்கொட கசப தேரரின் தற்போதைய வதிவிடத்தை கண்டுபிடிக்க முடியாததால் தேரர் பயன்படுத்திய தொலைபேசி எண்ணிற்கான தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கையை வழங்குமாறு தனியார் தொலைபேசி நிறுவனத்தின் மேலாளருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் எதிர்கொள்ளவுள்ள கடன் நெருக்கடியின் மொத்த சுமையும் சாதாரண மக்கள் மீதே சுமத்தப்பட உள்ளதாக வான்கார்ட் சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகொட தெரிவித்துள்ளார். கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், மொத்த அரசாங்க செலவினமான 8,980 பில்லியன் ரூபாவில் 4,495 பில்லியன் ரூபாய் கடன் வட்டி செலுத்துதலுக்காக செலவிடப்படுகின்றது. இலங்கையில் அந்நிய செலாவணி ஒரு பெரிய நெருக்கடியில் உள்ளது. நமது டாலர் கையிருப்பு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31 டாலர் கையிருப்பு 6,091 மில்லியனாக இருந்தது. இந்த ஆண்டின் செப்டம்பர் 30 நிலவரப்படி 152 மில்லியன் புதிதாக சேர்க்கப்பட்ட நிலையில் 6,243 மில்லியன் டாலர் கையிருப்பு மொத்தமாக இருந்தது. இந்த ஆண்டு டிசம்பர் 31 முன்னர் 7,174 மில்லியன் டாலர்கள் என்ற இலக்கை அடைய மீதமுள்ள 3 மாதங்களில் 931 மில்லியன் டாலர்களை சேர்க்க வேண்டும். இது சாத்தியமில்லை. அத்துடன் கையிருப்பில் உள்ள 6,243 மில்லியன் டாலர்களில் 1,359 சீன கடன்களுக்காகவும் 900 இந்தியன் கடன்களுக்காகவும் 580 சர்வதேச நாணய நிதிய கடன்களுக்காகவும் 2,400 மில்லியன் இலங்கையில் உள்ள வணிக வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட குறுகிய கால கடன்களுக்காகவும் செலுத்தப்படும். இதன் பின்னர் நிலையான மற்றும் பயன்படுத்தக்கூடிய எஞ்சிய தொகை 1,014 மில்லியன் டாலர்களாகும். இறுதியில் இந்த நெருக்கடியின் முழுச்சுமையும் சாதாரண மக்கள் மீது சுமத்தப்படும். இந்த வரவு செலவு திட்ட கொள்கைக்கு நாடாளுமன்றத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை. அந்த எதிர்ப்பை வெளியே உருவாக்குவோம் என தெரிவித்துள்ளார். மோசமான வியாபாரங்களில் அகப்பட்டு பணத்தை இழக்காதீர்கள் என இலங்கை மத்திய வங்கி அவசர அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் போலி வணிக முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காக வங்கியின் அதிகாரப்பூர்வ சின்னத்தை தவறாக பயன்படுத்தும் மோசடி நபர்கள் மற்றும் குழுக்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான தெளிவூட்டலில் மேலும் விழிப்பாக இருக்கவும், இலங்கை மத்திய வங்கியின் லட்சணையை தவறாக பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பல ஏமாற்று பேர்வழிகள் மோசடியான வியாபாரங்களை இந்நாட்களில் நடத்தி வருகின்றனர். இந்த வியாபாரங்கள் எவற்றுடனும் இலங்கை மத்திய வங்கிக்கு தொடர்பு இல்லை. இத்தகைய மோசடியான இந்த வியாபாரங்கள் எவற்றுடனும் இலங்கை மத்திய வங்கிக்கு தொடர்பு இல்லை. இத்தகைய மோசடியான வியாபாரங்களுக்கு அகப்பட்டு உங்களுடைய எஞ்சியுள்ள பணத்தை இழக்காதீர்கள். இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகரிக்கப்படாத மோசடியான வியாபாரங்களில் அகப்பட்டு பணத்தை இழக்காதீர்கள் என இலங்கை மத்திய வங்கி அவசர அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் போலி வணிக முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காக வங்கியின் அதிகாரப்பூர்வ சின்னத்தை தவறாக பயன்படுத்தும் மோசடி நபர்கள் மற்றும் குழுக்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இது தொடர்பாக தெளிவூட்டலில் மேலும் விழிப்பாக இருக்கவும், இலங்கை மத்திய வங்கியின் லட்சணையை தவறாக பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பல ஏமாற்று பேர்வழிகள் மோசடியான வியாபாரங்களை இந்நாட்களில் நடத்தி வருகின்றனர்.
இந்த வியாபாரங்கள் எவற்றுடனும் இலங்கை மத்திய வங்கிக்கு தொடர்பு இல்லை. இத்தகைய மோசடியான வியாபாரங்களுக்கு அகப்பட்டு உங்களுடைய எஞ்சியுள்ள பணத்தை இழக்காதீர்கள். இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட நிதியியல் நிறுவனங்கள் தொடர்பான தகவல்களுக்கு https://www.cbsl.government.lk TA அங்கீகரிக்கமளிக்கப்பட்ட நிறுவனங்கள் என இந்த இணைப்பை பார்க்கவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவ வீரர்களின் உரிமைகளை பாதுகாக்குமாறு கோரி ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் குழு ஒன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போல்துவ நாடாளுமன்ற சுற்றுவட்டத்தில் இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இராணுவ வீரர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் முப்படை மற்றும் காவல்துறை சேவையை சேர்ந்த ஓய்வு பெற்ற படை வீரர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். தாம் உயிரிழந்த பின்னர் தமது ஓய்வூதியத்தை எவ்வித குறைப்புமின்றி தமது தங்கியிருப்பாளர்களுக்கு வழங்குமாறு கோரியே அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் அக்குழுவினர் நாடாளுமன்றத்தை நோக்கி செல்ல முற்பட்ட வேளையில் காவல்துறையினர் அவர்களை தடுக்க முற்பட்டதால் அங்கு பதற்றமான நிலைமையும் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாணந்துறை ஹிரண பகுதியில் இன்று பகல் தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்க 7 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக மொரட்டுவை தீயணைப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. சேத விபரங்கள் பற்றிய தகவல்கள் மற்றும் தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இன்னும் வெளியாகவில்லை. இனியாவது தமிழ் தேசிய கட்சிகள் அரசியல் தீர்வு விடயத்தில் இணைந்து பேச வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். சமகால நிலைமைகள் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் கூட்டாக செயற்பட்ட எல்லா கட்சிகளுடனும் பேசினோம். எல்லோரின் வீடுகளுக்கும் தேடி போனேன். ஒருவரும் ஒத்துழைக்கவில்லை. பிரிக்கப்படாத நாட்டுக்குள் மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வில் சமஷ்டி கட்டமைப்பை கொண்ட எந்த பெயரை கொண்ட தீர்வையும் நாம் ஏற்க தயார். ஒற்றையாட்சியை ஏற்கவும் இல்லை, சமஷ்டியை கைவிடவும் இல்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கஜேந்திரனும் சொல்வது போல தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யவில்லை. கடல் வற்றும் என கொக்கு குடல் வற்றி போக முடியாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தங்களுடன் பேசியிருக்கலாமே என்கின்றார். மாகாண சபையை வேண்டாம் என சொல்பவரை எவ்வாறு அழைத்து செல்ல முடியும்? அரசியல் தீர்வை அடைந்த பின்னர் ஏனைய பிரச்சனையை பார்க்கலாம் என்கின்றார். அரசியல் தீர்வு வருவதற்குள் எல்லாம் முடிந்துவிடும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு இத்தாலிய சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமைச்சரவை ஒப்புதல் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக அமைச்சர் ரத்நாயக்க தெரிவித்தார். அதன்படி இத்தாலியில் 6 ஆண்டுகளாக வசித்து வரும் இலங்கையர்கள் இத்தாலிய சாரதி அனுமதி பத்திரத்தை பெற தகுதியுடையவர்கள் என்று அவர் மேலும் கூறினார். நாட்டின் பல பகுதிகளில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும், பொலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இந்த எச்சரிக்கை இன்றிரவு 11:30 மணி வரை அமுலில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.